வணக்க மக்களே, வாழ்க வளமுடன். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ஆடி மாசம் பிறக்க போதுங்க. இந்த ஆடி மாசம் பிறந்தாலே ஆதி பராசக்தியுடைய மாதம். 31 நாள் இந்த நாட்கள் இருக்குங்க. அம்மனுடைய வடிவில் இருக்கக்கூடிய அனைத்து ஆதிபராசக்திகளுக்கும் சிறப்பு வழிபாடுகள், சிறப்பு பூஜைகள், சிறப்பு அபிஷேகங்கள், கூழ் வார்த்தல், கஞ்சி வார்த்தல் போன்ற விழா கோலமாகத்தான் இருக்கும். ஊரெல்லாம் திருவிழா கோலமாக இருக்கக்கூடிய மாதம்தான் இந்த ஆடி மாதம். இந்த ஆடி மாதம் ஆதிபராசக்திக்கான மாதம். இந்த மாதத்திலே நாம் பார்க்க போனா எக்கச்சக்கமான விசேஷங்கள் வரும். ஆடிப்பூரம் இருக்கு, ரொம்ப விசேஷமானது. ஆடி பூரம் ரொம்ப ரொம்ப விசேஷமானது. ஆடி பௌர்ணமி, ஆடி கிருத்திகை, இந்த இதுல நாகப்பஞ்சமி வரும். விசேஷங்கள், எக்கச்சக்கமான விசேஷங்கள் இதுல தெய்வங்களுடைய நிகழ்ச்சிகள் அதிகமா இருக்கு. சரி, இந்த ஆடி மாசம் பிறக்க போது உங்களுடைய வீட்டுல ஒரு 3 பொருட்கள் கண்டிப்பா இருக்கணுங்க. உங்க வீட்டுல 3 பொருட்கள் கண்டிப்பா இருக்கணும். எந்த பொருள் உங்க வீட்டுல இருக்கக்கூடாது இந்த மாசம், அதை மட்டும் கவனமா கேட்டுக்கிறேங்க. அதாவது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டுல ஒரு இதழ் வேப்பலையாவது உங்க வீட்டுல இந்த 31 நாள் இருக்கணுங்க. அதாவது நீங்க ஆடி 1ஆம் தேதி காலையில ஒரு கொத்து வேப்பலை எடுத்து வீட்டுல உங்க பூஜை அறையில வச்சிருங்க. ஆதி பராசக்தியான அந்த வடிவமான சக்தி உங்கள் இல்லத்திலே 31 நாள் இருந்து, ஆடி 31 நாளும் இருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும். நோய் நீங்கும். இந்த ஆடி மாசத்துல ஏன் வேப்பலையை கொண்டு வந்தான் அப்படின்னா, மருத்துவ ரீதியா நோய் பிணி நீங்கும், மனக்கசப்பு தீரும், தீராத பிரச்சனை, தீராத நோய்கள் எல்லாம் தீரக்கூடிய மாதம் தான் இந்த ஆடி மாதம். ஆட்டி படைத்த தரித்திரியங்கள் எல்லாம் இந்த ஆடி மாதம் ஓட்டி விரட்ட போகிறது என்று ஆதிபராசக்தி கையில வேப்பலையா கொடுத்தா வேப்பலை அடிக்கிறாங்க இல்லையா, அப்படி அடித்து உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் நோய்களையும் விரட்டி அடிக்கக்கூடிய மாதம் தான் ஆடி மாதங்க. அம்பாள் கையில ஆடி 1ஆம் தேதி ஆதிபராசக்தி உங்க வீட்டுல உட்கார்ந்துரும். ஒவ்வொரு இல்லத்திலும், ஒவ்வொருடைய பக்தருடைய இல்லத்திலும் ஆதிபராசக்தி வருவார். நீங்க எந்த அம்மனை அழைக்கிறீங்களோ அந்த அம்மன் உட்கார சிலவங்க கலசம் வச்சு வழிபடுவாங்க, சிலர்கள் விளக்கு ஏற்றி வழிபடுவார்கள், சிலர் உருவப்படம் வைத்து வழிபடுவார்கள், சிலர் விக்கிரகங்கள் வைத்து வழிபடுவார். அப்படி அந்த அம்மன் கையில அந்த வேப்பலையை கொடுக்கும் போது, வேப்பலை கொடுத்தாலும் அம்பாள் ஆடிடுவா. ஆடி மாசத்துல 31 நாள் வேப்பலை கையில வச்சு ஆடி மாசத்துல ஆடி ஆடி உங்க வீட்டுல இருக்கிற தரித்திரத்தை எல்லாம் ஆடி அடிச்சு விரட்டிடுவா. குடும்பத்துல நல்ல விஷயம் நடக்கும். ஆடி முடிஞ்சவங்க ஆவணி பிறந்துச்சா சுபகாரியம் தடையா, சுபகாரியத்துக்கு நல்லது நடக்கும், பிடிச்ச தரித்திரியம் விலகும். மஞ்சள் தண்ணி, அதாவது ஒரு ஜலம், ஒரு மண்பானை இல்லைன்னா ஒரு பித்தாளை பாத்திரம், இது ஏதேனும் ஒரு பாத்திரத்துல ஜலத்துல கொஞ்சோண்டு மஞ்சப்பொடி, நல்ல மஞ்சப்பொடி போட்டு, இல்லை மஞ்சள் அரைச்சு அதுல கொஞ்சோண்டு வரலி மஞ்சள் இருக்குல்ல, அதை ஊற வச்சு அரைச்சு கொஞ்சம் மஞ்சள் போட்டு 2 வேப்பலை போட்டு வச்சிருங்க. எப்ப இந்த 31 நாள் ஆடி மாசம் மஞ்சள் தண்ணி இருக்கணும் உங்களுடைய இல்லத்துல, வேப்பலையும் இருக்கணும். 2 விஷயம் ஆச்சா. 3ஆவது விஷயம் என்ன, உங்களுடைய இல்லத்திலே உங்களுடைய வீட்டு வாசற்கால் இருக்கு இல்லையா, தலைவாசல்னு ஒண்ணு இருக்கும், அதுல மஞ்சள் குங்குமம் இருந்துகிட்டே இருக்கணும், காய விட்டுறக்கூடாது. ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி வெள்ளி, ஆடி வெள்ளி, அந்த வெள்ளிக்கிழமை மஞ்சள் குங்குமத்தை பூசி வாசனையான ஊதுபத்தியை கொளுத்தி விடுங்க, சிறப்பா இருக்கும். வீடு கோவிலாக மாற வேண்டும். உங்களுடைய இல்லம் கோவிலாக, நறுமணமாக, அந்த கோவில்ல ஊதுபத்தி புஷ்ப வாசனைலாம் இருக்கும் இல்லையா, அந்த கோவிலாகவே மாற வேண்டும். உங்களுடைய பூஜை அறை கோவிலாகவே இருக்க வேண்டும். அப்படி நீங்க செய்யும் போது அந்த ஆதிபராசக்தி மகிழ்ந்து உங்களுக்கு கேட்ட வரத்தை கொடுப்பார். இதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஆடி மாதத்திலே எங்கு கூழ் ஊத்துனாலும் அங்கே கூழ் வாங்கி குடிங்க. கோவில்கள்ல பெரும்பாலும் கூழ் வார்த்தல் நிகழ்ச்சி நடக்கும்.
அந்த கூழ் நோயை தீர்க்கக்கூடிய வல்லமை படைத்தது. அந்த கூழ் இருக்கு இல்லையா, அந்த கூழை காய்ச்சி அதுல வேப்பலை போட்டிருப்பாங்க. நோய் தீர்க்கும், பிணி தீரும். மௌத்து பிரச்சனை இருக்கா, உங்களுக்கு உடல்ல உறுப்புகள்ல கோளாறு இருக்கா, கண்டிப்பா அம்பாள் மறுத்து வச்சுதாங்க ஆதிபராசக்தியாக. அந்த மாறி மாறி மாரியம்மன் இருக்குல்ல, எத்தனையோ மாறு வேடங்களில் வரும். மாறி மாறி இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி உங்களை ஒரு மாற்றத்திற்கு உள்ளாக்குவாள். கண்டிப்பாக ஆடி மாதத்திலே நான் சொன்ன அந்த 3 விஷயங்கள், சொம்புல, உங்க வீட்டுல பூஜை அறையில சொம்புல இல்ல மண்பானையில ஏதேனும் ஒரு பஞ்ச பாத்திரத்துல மஞ்சள் தண்ணி வேப்பலை இருந்துகிட்டே இருக்கணும். 2வது, ஒரு கொத்து வேப்பலை உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கணும். காலையில எடுத்து வைக்கிறீங்களா, வெள்ளிக்கிழமை வாரத்துல ஒரு தடவை கூட வைங்க, இல்ல 3 நாளுக்கு ஒரு தடவை கூட வைங்க. அம்பாள் கையில கொடுக்குற மாதிரி, அம்மா இந்தா வேப்பலையை உன் கையில பிடிச்சுக்க, எங்க வீட்டுல இருக்கிற தரித்திரம் கஷ்டம் எல்லாத்தையும் அடிச்சு வரட்டு அப்படின்னு சொல்லியே கொடுங்க. வாசக்கால்ல மஞ்சள் குங்குமம் வைங்க, ஊதுபத்தி கொளுத்து. உடஞ்ச குடம், உடஞ்ச பிளாஸ்டிக் பொருள் இருக்கு இல்லையா, கண்ணாடி உடைஞ்சிருக்கும், ஏதேனும் ஒரு குறையா இருக்கிறத ஓரம் கட்டிருங்க. சரிங்களா? குப்பை தொட்டியை உள்ள வீட்டுக்குள்ள வைக்கிறத தவிர்க்கவும். இந்த ஆடி 30 நாள் சாமியாருக்கு பக்கத்துலயாவது வைக்க வேணாம். பெரும்பாலும் சில வீடுகள்ல வெளியில வைக்க முடியாது, கொஞ்சம் ஓரமா இருக்கட்டும். கண்டிப்பா நல்ல விஷயம் நடக்கும். அடுத்த வீடியோல